ஹலோ விவாஸ், வெல்கம் டு விவோக். பாலிட்டியில இருந்து டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களோ அதுதான் பிஒய்க்யூ சீரியஸ் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாராளுமன்றம் பகுதியில இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். பாராளுமன்றம் அப்படின்னா என்னென்ன? மக்களவை, அடுத்தது மாநிலங்களவை, ரெண்டுமே சேர்த்ததுதான் வந்து பாராளுமன்றம். இதுல இருந்து இது ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பாக்குறோம். இதுல ஆல்ரெடி பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அண்ட் நீங்க நம்மளோட சேனல்ல பாலிட்டி பிளேலிஸ்ட்லயும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? இது பார்ட் 2 வீடியோ. இதுல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, அவுட் சைட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி அவுட்சைட் சோர்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்பொழுது நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இல்ல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எது தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது 3 கூட்டத்தொடர் நடக்கும். ஒண்ணு வந்து நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், இன்னொன்னு வந்து மழைக்கால கூட்டத்தொடர், இன்னொன்னு குளிர்கால கூட்டத்தொடர். இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது பிப்ரவரியில இருந்து மே மந்த் வரைக்கும் நடக்கக்கூடியது. மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கக்கூடியது. குளிர்கால கூட்டத்தொடர்ங்கிறது நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடியது. சோ அப்ப எது தவறானது? இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நவம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் இந்த குளிர்கால கூட்டத்தொடர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி ல பாருங்க, கரெக்டா அதே தான் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குல்ல, மான்சூன் செஷன் அப்படின்றாங்கல்ல, இத இன்னொரு நேமும் இருக்கு. என்னன்னா பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ பருவகால கூட்டத்தொடர்னு கொடுக்கும்பொழுது அப்ப 4 கூட்டத்தொடர்கள் இருக்கா அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. 3 தான். மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பருவகால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணே ஒண்ணுதான். ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்ட மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்த சட்ட மேலவை அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலயும் சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த சட்டமன்றத்துல ஒரு அவையும் இருக்கலாம், ஒரு சில மாநிலங்கள்ல 2 அவை இருக்கலாம். சோ மேலவை கீழவைன்னு 2ம் இருக்கலாம், 1ம் இருக்கலாம். இந்த மேலவைய ஒரு சில ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்ல மேலவை வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேலவை உருவாக்க முடியும். மேலவை வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேலவை ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்க முடியும். சோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை அங்க ஆல்ரெடி மேலவை இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு மேலவை வேணான்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். இல்ல மேலவை இல்லாம இருக்கு அப்படின்னா அப்போ எங்களுக்கு மேலவை வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நாடாளுமன்றத்துக்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நாடாளுமன்றம் தான் என்ன பண்ணும்னா ஒரு சட்டத்தின் மூலமா மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ முடியும். சோ அப்ப யார்கிட்ட இது அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சா? இது ரிலேட்டடா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க குரூப் 1, 2, 2A ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு கூட கேட்கலாம். அப்ப ஆர்டிக்கல் 169ல தான் சொல்லிருப்பாங்க. நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்ட மேலவையை உருவாக்கவும் முடியும், நீக்கவும் முடியும் அப்படின்னுன்றதை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து சட்ட மேலவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்டேட்ல வந்து சட்ட மேலவை இருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ் ஒண்ணு வந்து ஆந்திரா, அடுத்தது கர்நாடகா, அடுத்தது தெலுங்கானா. கர்நாடகா, ஆந்திரா வந்தாலே தெலுங்கானாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான். மே நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், அடுத்தது வெஸ்ட்ல மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. சோ இந்த 6 இதுலதான் வந்து என்னன்னா சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல சட்ட மேலவை இருக்கா அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல சட்ட மேலவை இல்ல. ஆனா ஒரு காலத்துல சட்ட மேலவை இருந்துச்சு. இதையும் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். சோ அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன எக்ஸாம்க்கு எழுதுனாலும் கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ தமிழ்நாட்டுல எப்ப சட்ட மேலவையை நீக்கம் பண்ணாங்க அப்படின்னா 1986ல தான் வந்து சட்ட மேலவையை நீக்கம் செய்யறாங்க. சட்ட மேலவை நீக்க மசோதா மூலியமா. சோ இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வருதுன்னா 1986 நவம்பர் முதல் நாள்ல இருந்து இந்த மசோதா வந்து
நடைமுறைக்கு வருது. அப்போ சட்டமேலவை நீக்கம்னா ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 3ல 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு சட்ட மேலவை வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை போய் பார்லிமெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணுனா, சரிப்பா ஆர்டிகல் 169 எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கான். சோ அதப்படி நாங்க என்ன பண்றோம்னா, உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட மேலவையை நான் நீக்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீக்கி 1986 நவம்பர் முதல் நாள்ல இருந்து இனிமேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கீழவை மட்டும்தான், மேலவைங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வருவனவற்றுள் எது சரி அல்ல? அதே மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. எது சரின்னு கேட்பான், எது சரி அல்லன்னு கேட்பான். எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் சாவு பார்த்த உடனே ஐயோ எது சரின்னு கேட்டிருக்காங்கன்னு நினைச்சு போயிடாதீங்க. சோ கேர்ஃபுல்லா கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கா, நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? சோ நாடாளுமன்றம் வந்து 3 நிலை அவசர பிரகடன நிலைன்னு இருக்கு. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி அப்படின்னு 3 இருக்கு. இந்த 3மே நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் தீர்மானம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து குடியரசுத் தலைவர் இத கொண்டு வருவாரு. சோ அப்ப நாடாளுமன்றத்துல 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கிற அதிகாரம் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது, நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாதுன்னு கொடுத்திருக்கான். இப்பதான் பார்த்தோம். ஆர்டிகல் 169 படி என்ன பண்ண முடியும்? நாடாளுமன்றத்தால மேலவையை நீக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். 2க்கும் இதே ஆர்டிகல் தான். அப்ப இதுதான் வந்து தவறானது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் உங்களோட ஆன்சர். அடுத்தது, மாநிலங்களின் எல்லையை மாற்ற முடியும். நாடாளுமன்றத்தால மாநிலங்களோட எல்லையை மாற்ற முடியும். அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறது உங்களோட புக்ல கொடுத்திருக்கான். அடுத்தது, ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, இது எப்ப கொண்டு வராங்க, அதாவது ஒரே ஒரு உயர்நீதிமன்றம். ஆனா அது வந்து 2 ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. 2 ஸ்டேட் இல்ல 3 ஸ்டேட், எத்தனை ஸ்டேட் வேணாலும் இருக்கலாம். சோ இது எப்போ கொண்டு வராங்கன்னா, 7th அமெண்ட்மெண்ட், அதாவது 7வது சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டு வராங்க. அப்ப இந்த அமெண்ட்மெண்ட் என்னைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956ல வந்துச்சு. இதையும் கேட்கலாம். எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம், எத்தனாவது வருஷத்துல இது கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம், அண்ட் இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்கலாம். ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 231 அப்படிங்கிற விதிதான் வந்து இந்த மாதிரி ஒரே உயர் நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். என்னன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அப்படின்ட்டு. சோ இதுல என்ன அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா இந்த 2 ஸ்டேட்டுக்குமே வந்து கேபிட்டல் சிட்டி என்னன்னு தெரியுமா? பஞ்சாப், ஹரியானாவோட கேபிட்டல் சிட்டி என்னது? சண்டிகர். சோ இந்த சண்டிகர்ல இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான் பஞ்சாப்க்கும் உயர்நீதிமன்றம், ஹரியானாக்கும் உயர்நீதிமன்றம். கேபிட்டல் சிட்டியும் சேம் அண்ட் ஹைகோர்ட்டும் சேம் தான். ஓகேங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டிகர் அப்படிங்கறதே ஒரு யூனியன் டெரிட்டரி. இது 2ம் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கான கேபிட்டல் சிட்டி ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. அதே மாதிரி இந்த யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடிய ஹைகோர்ட் தான் வந்து என்னது? பஞ்சாப், ஹரியானாவுடைய ஹைகோர்ட்டா இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முறைமை சாரா சாதனம்னா இந்த பூஜ்ய நேரம் தான். இத பத்தி எந்த விதியிலுமே கொடுக்கப்படல. அதனாலதான் இது முறைமை சாரா சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மத்தது எல்லாமே வந்து விதிகள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அரை மணி நேர விவாதம், அடுத்தது குறுகிய கால விவாதம், கேள்வி நேரம். ஓகேங்களா? இந்த அரை மணி நேர விவாதம் அப்படிங்கிறது எப்போலாம் நடக்கும்னா, வீக்லி த்ரைஸ் வந்து இதுக்கான டைமை வந்து ஒதுக்குவாங்க. அதே 2 மணி குறுகிய கால விவாதம் அப்படிங்கிறது 2 மணி நேர விவாதம், 2 மணி நேரம் வந்து நடக்கும். சோ இது வந்து வீக்லி ட்வைஸ் நடக்கும். அதுக்கு அடுத்தது கேள்வி நேரம் அப்படிங்கிறது முதல் 1 மணி நேரம், அவை தொடங்கிய முதல் 1 மணி நேரம் வந்து கேள்வி நேரம். சோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும். அவங்களே கொடுத்துட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வருதல். அப்ப முடிவுக்கு கொண்டு வருதல்ங்கிறது முடிவுக்கு கொண்டு வருதல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொஸ்டின். இதுல வந்து என்னன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு பாருங்க. ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை
ஒற்றை ஆட்சியாக மாற்றிவிட முடியும். அதாவது கூட்டு ஆட்சியா இருக்கிறது நம்மளோடது வந்து கூட்டு ஆட்சியா இருக்கிறத ஒற்றை ஆட்சியா மாத்த முடியும். யார் நினைச்சா அப்படின்னா ஒன்றிய அமைச்சரவை நினைச்சா பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஒன்றிய அமைச்சரவைனா என்னன்னு தெரியும் தானே? கேபினெட் அண்ட் அந்த 3 அமைச்சரவை குழு இருக்கும்ல, அதுதான். சோ அந்த அமைச்சரவை நினைச்சாலாம் கூட்டு ஆட்சி வந்து ஒற்றை ஆட்சியா மாத்திட முடியாது. ஆனா இது நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா எமர்ஜென்சில வந்து நடக்கும். சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்குல்ல, நெருக்கடி காலம் இருக்குல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி ஃபெடரேஷனா இருக்கிறது வந்து யூனிட்டரி ஸ்டேட்டா வந்து மாறும். ஓகேங்களா? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவரே இருக்காது. அந்த மாதிரி. அடுத்தது, மாநிலங்கள் மீது செயல்படத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. ஆமா, மாநிலங்கள்ல மீது வந்து ஒரு சில அதிகாரத்தை வந்து மத்திய அரசு வந்து பெற்றிருக்கு. சோ இது சரியானது. ஓகேங்களா? ஒன்றிய அரசு கையில இருக்கு. அப்போ கூற்று வந்து தவறு, காரணம் சரி. அப்ப ஏ ஃபால்ஸ், பி சரிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம், சம அந்தஸ்து உரிமை அனுபவிக்கின்றன அப்படின்றாங்க. இதை ஏன் இவங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க அப்படின்னா, நிதி மசோதாங்கிறது எங்கதான் பண்ண முடியும் அப்படின்னா இதுலதான் பண்ண முடியும். மக்களவையில மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மத்த மாநிலங்களவையில இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. சோ அதனால இதை மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. பட் அப்படியா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய துறைகள்ல சம அதிகாரம் இல்லாம இருக்கு. சோ அதனால இது வந்து தவறான கருத்து. ஓகேங்களா? அடுத்தது, ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. இப்பதான் சொன்னேன். மாநிலங்களவையில வந்து நிதி மசோதா, அதாவது பண மசோதா வந்து அறிமுகப்படுத்த முடியாது. எங்க மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகமே படுத்த முடியும். இதே மாதிரி இன்னொன்னு கேட்பாங்க. இன்னொரு விஷயமும் மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியாது. என்னன்னா, நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ கான்பிடன்ஸ் மோஷன். சோ அதையுமே வந்து மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபால கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அடுத்தது, ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம். ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் கிடையாது. இதுவும் சரியானது. இந்த நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல, சோ இந்த மாதிரி பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இது வரும்போது அதை பத்தி விவாதம் நடத்த முடியும். ஆனா அதோட வாக்கெடுப்புல மாநிலங்களவையில இருக்கவங்க வந்து பங்கு பெற முடியாது. மக்களவைக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் தான் இது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட் சரி. அப்போ நீங்க வந்து அறிமுகப்படுத்த முடியாதுன்னா விவாதிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது. விவாதிக்க முடியும். வாக்கெடுப்புல பங்கு கொள்ள முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த அவையில தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா மக்களவையில தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்ப 2 and 3 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாராளுமன்ற கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அதாவது கூட்டத்தொடர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மசோதாவுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மசோதால என்ன ஆகும் அப்படின்னா, 2 ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தமிழ்ல வந்து நீங்க கூட்டத்தொடர்ங்கிறத மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது ஆஃப் த பார்லிமெண்ட். அப்ப ஜாயிண்ட் சிட்டிங்னா 2 அவையும் வந்து வராது. இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதாரண மசோதா அப்பதான் நடக்கும். என்னன்னா, ஒரு மக்களவையில் நிறைவேற்றக்கூடிய மசோதா மாநிலங்களவையிலுமே வந்து ஒப்புதல் பெறணும். அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று சட்டமா மாறும். இந்த மாதிரி சாதாரண மசோதா வந்து மக்களவையில ஒப்புதல் வழங்கிட்டு மாநிலங்களவையிலயோ இல்ல மாநிலங்களவையில வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது மக்களவையிலயோ வந்து ஒப்புதல் அளிக்காம கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அப்ப குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா கூட்டத்திற்கு இங்க இருக்கு பாருங்க, கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். இதுதான். ஓகேங்களா? சோ அப்ப சாதாரண மசோதா தான் வந்து இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வந்து வழிவகுக்குது. அடுத்து, பண மசோதா ஏன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண மசோதாவை எங்க மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா மக்களவையில மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மக்களவையில தான் அதுக்கான தீர்மானமும் கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மாநிலங்களவைக்கு பாஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா மாநிலங்களவை வந்து 14 நாட்களுக்குள்ள கண்டிப்பா வந்து ஒப்புதல் அளிக்கணும். 14 நாள் வேணா தாமதப்படுத்தலாம். ஆனா அதுக்கு மேல வந்து அவங்க தாமதப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒப்புதல் கொடுக்கலனாலுமே அது என்ன ஆயிடும்னா சட்டமா மாறிடும். ஓகேங்களா? பண மசோதா. அதனால மக்களவை இங்க வந்து இதுக்கே வாய்ப்பு இல்ல. கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பண மசோதால இல்ல. அதனாலதான் வந்து ஈரவை வந்து
இணைந்து நடத்துவதற்கான ஒரு கூட்டத்திற்கு வழி இல்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவும் வந்து அந்த முன்வரைவை வந்து 2 அவையிலுமே நிறைவேற்றணும். ஒருவேளை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்துச்சு அப்படின்னா, இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஈரவைகளும் இணைந்து நடத்துவதற்கான வழிமுறைகள் எதுவும் இல்லை. அதாவது அந்த மாதிரி கருத்து வேறுபாடு தோன்றும் என்றால் ஈரவைகளையும் வந்து சேர்த்து நடத்தி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. அப்ப கூட்டத்தொடர் எப்பதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மசோதா அப்ப மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? சோ அகைன் சொல்றேன், சாதாரண மசோதால 2 அவைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பாரு. அந்த மாதிரி அழைப்பு விடுத்து அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவாரு. ஆனா பண மசோதாங்கிறது மக்களவையில மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மக்களவையில வந்து நிறைவேற்றப்பட்ட பண மசோதாவை மாநிலங்களவை கண்டிப்பா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒப்புதல் அளிக்கணும். 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும். அந்த மாதிரி 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா, அந்த இது அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டாங்க. மாநிலங்களவையே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது சட்டமா மாறிடும். ஓகேங்களா? அடுத்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே வந்து 2 அவையிலுமே வந்து ஒப்புதல் பெறணும். பெற்று அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போனாதான் வந்து சட்டமா மாறும். ஆனா வந்து என்னன்னா, இந்த 2 அவையிலையும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா, இப்ப எப்படி சாதாரண மசோதாக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பாரு, அந்த மாதிரி இங்க அழைப்பு விடுப்பதற்கான எந்த ஒரு வழிமுறைகளுமே வந்து குடுக்கல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல. அதனாலதான் 1 மட்டும் சரியானது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினரின் எண்ணிக்கை என்பது இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ மக்களவையில மக்களவையா இருக்கலாம், மாநிலங்களவை 2க்குமே தான். பட் இந்த கொஸ்டின்ல மக்களவைன்னு ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்குன்னா, 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருந்தாதான் அந்த அவை நடக்கும். ஓகேங்களா? சோ அப்ப மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும். இது உங்களோட புக்லயே கொடுத்திருப்பாங்க. மக்களவை, மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி ரூல், பெரும்பான்மை ஆட்சிங்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியது, பாராளுமன்ற அரசாங்கத்துல இருக்கக்கூடியது. ஏன்னா எந்த கட்சி பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சி தான் என்ன பண்ணும், ஆட்சி அமைக்கும். அப்ப இது சரியானது. அடுத்தது, இது ஒரு சிறப்பு அம்சம். கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அமைச்சரவை எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. மக்களவைக்கு ஒரு கூட்டு பொறுப்பை ஏத்துப்பாங்க. அப்ப இதுவும் சரியானது. அடுத்து பாத்தீங்கன்னா, ரகசியம் பாதுகாத்தல். இந்த ரகசியம் பாதுகாத்தல் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. முக்கியமான அரசியல் பிரச்சனைகளில் முடிவெடுப்பதில் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு உதவுகிறது. அமைச்சரவை குழு வந்து ரகசியத்தை பாதுகாக்கும் ஒரு சில விஷயங்கள். அப்ப அதுவுமே நம்மளோட பாராளுமன்ற அரசாங்கத்துல இருக்கு. அரசியல் பன்முகத்தன்மை, பொலிட்டிக்கல் ஹெட்ரோஜெனிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி. ஓகேங்களா? இது வந்து பன்முகத்தன்மைன்றாங்க, ஒருமுகத்தன்மை கொண்டது நம்மளோட இது. அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய சிறப்பம்சம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க, லோக்சபாவில். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது எங்க மட்டும்தான் கொண்டு வர முடியும்னா லோக்சபால தான். இதே மாதிரி லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்தக்கூடிய இன்னொன்னு என்னன்னா பண மசோதா. இந்த 2மே வந்து லோக்சபால மட்டும்தான் பண்ண முடியும், வேற எங்கேயும் பண்ண முடியாது. ஓகேங்களா? மாநிலங்களவையில பண்ண முடியாது. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு எத்தனை ஆதரவு தேவை அப்படின்னு, குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் இந்த தீர்மானத்தையே கொண்டு வரவே முடியும் லோக்சபால. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? சோ ஃபர்ஸ்ட் எப்போ நோ கான்பிடன்ஸ் மோஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1963ல தான் வருது. அப்போ யாரு வந்து பிரதமரா இருந்தாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரதமரா இருந்திருப்பாரு. சோ இதுவும் முக்கியமான விஷயம். நம்பிக்கையில்லா தீர்மானத்துல முதல்ல யாரு வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷனை வந்து ஃபேஸ் பண்ணது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து இதை விட இன்னொரு படி மேல போன ஒரு கொஸ்டின், கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? அதாவது நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து அதுல அவங்க லூஸ் பண்ணி
ராஜினாமா யார் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமா வந்து ராஜினாமா செய்யப்படல. ஓகேங்களா? சோ இதுல மீதி இருக்க எல்லாரையுமே நீங்க வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்டி தேவகவுடா அப்படிங்கிறவர் வந்து 1997ல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து ஃபேஸ் பண்றாரு. சோ இந்த தீர்மானத்துல அவரு தோல்வியுறாரு. அதனால இவர் வந்து கவர்மெண்ட்ட விட்டு பதவி விலகுறாரு. ஓகேங்களா? இவரோட பீரியட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாமே அவங்களோட பீரியட். ஓகேங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 1996ல இருந்து 1997 வரைக்கும் இவர் வந்து பிரதமரா பதவி வகிக்கிறாரு. 1997ல நம்பிக்கையில்லா தீர்மானத்துல இவர் பதவி விலகுறாரு. அடுத்தது விபி சிங். விபி சிங் வந்து 1989ல இருந்து 90 வரைக்கும் பிரதமரா இருப்பாரு. சோ அப்ப 1990ல விபி சிங்கு எதிரா வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. சோ அப்ப விபி சிங்கும் தோல்வி அடைந்து விடுறார். அதனால இவரும் பதவி விலகிறார். ஓகேங்களா? சோ இதே மாதிரி இந்த 1989 அண்ட் 90 பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்ட் 1ல பார்த்தோம். என்ன ஞாபகம் இருக்குங்களா? ராஜீவ் காந்தி பத்தி. ராஜீவ் காந்தி வந்து 1984ல இருந்து 89 வரைக்கும் பிஎம்ஆ இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 89ல இருந்து 90 வரைக்கும் என்னவா இருந்திருப்பாருன்னா எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருப்பாரு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பிரதம மந்திரி முன்னாள்ல பிரதம மந்திரியா இருந்து பின்னாள்ல வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப ராஜீவ் காந்தி. விபி சிங்குக்கு ஆப்போசிஷன் பார்ட்டில இருந்தவர் தான் வந்து ராஜீவ் காந்தி. அடுத்தது ஏபி வாஜ்பாய் அவர்கள். இந்த வாஜ்பாய் வந்து 2 டைம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1999ல ஃபேஸ் பண்றாரு. இன்னொரு டைம் 2003ல. இதுல 1999ல என்ன ஆயிடுது அப்படின்னா ஜஸ்ட் 1 ஓட்டு தான். வேற அதிகமாலாம் இல்ல. 1 ஓட்டு வித்தியாசத்துல வந்து இவர் தோல்வி அடைகிறாரு லாஸ்ட். சோ அதனால 1999ல பதவி விலகுறாரு. சோ இவரோட பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 98ல இருந்து 99 வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? அடுத்து 2003 அப்படிங்கும்போது 99ல இருந்து 2004 வரைக்கும் இவர் தான் மறுபடியும் வந்து பதவிக்கு வராரு. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி விலகிட்டு மறுபடியும் வருவாரு. சோ அப்படி மறுபடியும் பதவி ஏற்கும் பொழுது 2003ல மறுபடியும் இவர் ஃபேஸ் பண்றாரு. ஆனா 2003ல ஹி ஓன். ஓகேவா? சோ இது வந்து ரொம்பவே முக்கியம். சோ அப்ப யார் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமா பதவி விலகலைன்னா மன்மோகன் சிங் அவர்கள் தான். இதுல ஆல்ரெடி சொன்னதுதான். பிராக்கெட்ல இருக்கிறது அவங்களோட பீரியட். எந்த வருஷம் எந்த காலங்கள்ல அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்கிறது. ஸ்பெசிபிக்க தனியா கொடுத்திருக்கிறது எல்லாமே அவங்க எப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஃபேஸ் பண்ணாங்கிறது. நெக்ஸ்ட் இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1958. தொழிற்கொள்கை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை கொடுத்திருக்காங்க. தொழில்நுட்ப கொள்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அறிவியல் கொள்கை மட்டும் உங்க புக்ல இல்ல. நான் தேடின வரைக்கும் இல்ல. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்க இருக்குங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இது எப்ப கொண்டு வராங்கன்னா 1958. இது என்ன அப்படின்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பங்கு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு விதி 74 அமைச்சரவை விளக்குகிறது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. 74ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 74ல பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு தேவைப்பட்டால் ஆலோசனை வழங்கவும், அதே மாதிரி பணிகளில் உதவிடவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஆர்டிகல் 74. அமைச்சரவை குழுவை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த ஆர்டிகல் 74. அப்ப இது சரியானது இந்த கூற்று. அடுத்தது அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. மத்திய அமைச்சரவைங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னோம். மக்களவைக்கு தனியாகவோ அல்லது கூட்டாகவோ மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் தான் இந்த அமைச்சர்கள், அமைச்சரவை குழு. ஓகேங்களா? சோ அதனால 2ஆவதா கொடுத்திருக்க இந்த பாயிண்ட் வந்து தவறானது. அப்ப இதுதான் சரியானதுன்னா 1 மட்டும் சரியானது. அடுத்த கொஸ்டின். இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. ஆமா, மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர அவை. இதை வந்து கலைக்க முடியாது. இதோடைய பதவிக்காலம் இந்த அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட பதவிக்காலம்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3ல் 1 பங்குனர் வந்து பதவி விலகுவாங்க. அதாவது வெளியில போயிட்டு அடுத்து புதுசா இருக்கவங்க வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல இது கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இவங்க வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒற்றை மாற்று விகிதாச்சார வாக்கு இதுல வந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல், துணை குடியரசுத் தலைவரும்
மறைமுக தேர்தல் தான். அதே மாதிரி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களும் இந்த மறைமுக தேர்தல்ல தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. சோ அப்ப அவங்க மக்களோட பிரதிநிதிகள் கிடையாது, மாநிலங்களோட பிரதிநிதிகள் தான். அப்ப இந்த கூற்றும் காரணமும் சரி. ஓகேங்களா? அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆனா இப்ப இன்னொன்னு என்னன்னா, இது நிரந்தர சபையா, மாநிலங்களவை நிரந்தர சபையா இருக்கிறதுக்கான காரணம் இது மாநிலங்களின் பிரதிநிதிகளா இருக்கிறதுனால அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஏ மற்றும் ஆர் சரி. ஆனா ஏ என்பது சரியான விளக்கம் அல்ல. ஏவுக்கு ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், புதிய அகில இந்திய பணியினை டேஷால் உருவாக்க இயலும். புதிய அகில இந்திய பணியினை யாரால மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னா பாராளுமன்ற சட்டத்தின் மூலமா மட்டும்தான் உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண மசோதா பத்தி. பண மசோதா மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. கரெக்ட். மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். இதுவும் சரியானது. அதாவது மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்து மாநிலங்களவைக்கு போகும். மக்களவையில நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவைக்கு போகும், ஒப்புதலுக்கு போகும். அந்த மாதிரி அது ஒப்புதலுக்கு போகும்பொழுது சபாநாயகருடைய சான்றளிப்பு அவசியம். ஓகேங்களா? இதுவே சாதாரண மசோதாவா இருந்தா சபாநாயகரோட சான்றளிப்பு தேவையில்லை. ஆனா பண மசோதாக்கு கண்டிப்பா வேணும். இது உங்களோட 12th புக்ல கொடுத்திருக்காங்க கிளியரா. சோ அதனால இது சரியானது. அடுத்தது, மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பண மசோதாவை ஒப்புதல் மட்டும் 14 நாட்களுக்குள்ள அளிக்கணும். நீங்க அளிக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது, அது சட்டமா மாறிடும் இது. ஆனா மாநிலங்களவையால இதை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. ஓகேங்களா? பண மசோதாவை மட்டும் திருத்தவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட் வந்து தவறானது. 3rd பாயிண்ட் வந்து தவறானது. குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா நிராகரிக்கலாம். ஆனா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா ஒப்புதல் அளிக்கணும். ஏன்னா இவரோட முன் அனுமதிக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும்னா இதை மக்களவையிலே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சோ இவர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது போகுது. சோ அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பா வந்து இவர் வந்து ஒப்புதல் அளிக்கணும். ஓகேங்களா? ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா குடியரசுத் தலைவரால பண மசோதாவை ரிட்டர்ன் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன ரீசன் தான். இவரோட ஒப்புதலோட தான் அது அறிமுகமே படுத்தப்படுது. இவர் ஃபர்ஸ்ட் பார்த்து ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வந்து மக்களவையில இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. அப்படிங்கும் பொழுது இவர் ஆல்ரெடி பார்த்துட்டாரு. அப்பயே நிராகரிக்கணும்னா நிராகரிச்சுக்கணும். ஆனா இப்ப வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா வந்து மறுபடி இவர் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, திருத்துங்க அப்படின்லாம் சொல்லி. ஓகேங்களா? அப்ப இதுவும் சரியானது. 4th பாயிண்ட்டும் சரியானது. அப்போ 1, 2, 4 அப்படிங்கறத சரியான விடை. எந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 10th புக்ல இருக்கும். நிதி மசோதா பத்தி உங்களுக்கு தெரியுமா போர்ஷன். இந்த உங்களுக்கு தெரியுமா போர்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்டான போர்ஷன். அடுத்த கொஸ்டினுமே வந்து பண மசோதா பத்தி தான். எது தவறானதுன்னு கேட்டிருக்கான். பண மசோதாக்கள் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். ஆனா பண மசோதாங்கிறது எங்க மட்டும்தான் அறிமுகம் செய்யப்படும்? மக்களவையில மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர ஏதாவது ஒரு அவையில எல்லாம் செய்ய முடியாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறானது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்து என்னென்ன கொடுத்திருக்காங்கறத பாத்துக்கோங்க. மக்களவை சபாநாயகர், மக்களவையுடைய தலைவர் யாருன்னா சபாநாயகர். சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது சரியானது. ஓகேங்களா? இவர் தான் வந்து முடிவு செய்வார். இது ஒரு சாதாரண மசோதாவா இல்ல பண மசோதாவா அப்படிங்கிறது. அடுத்தது, பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி வைக்கலனாலும் அது சட்டமா மாறிடும். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு திருப்பி அனுப்ப இயலாது. இதுவும் சரியானது. நான் ஆல்ரெடி சொன்னேன். குடியரசுத் தலைவரால பண மசோதாவை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் பாராளுமன்ற சலுகைகள் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 105ல தான் வந்து பாராளுமன்றத்துடைய சிறப்பு சலுகைகள் எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது, கிழக்கு நோக்கு கொள்கை துவங்கிய இந்திய பிரதமர். ஆக்சுவலா இந்த கிழக்கு நோக்கு கொள்கை அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னா 1991ல யாருன்னா பி.வி. நரசிம்மராவ் அவங்கதான் வந்து இந்த பிரதமர் தான் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இந்த கிழக்கு நோக்கிய கொள்கை அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளோட வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு, வணிகம், பாதுகாப்பு இது தொடர்பா இருக்கிறது தான் வந்து இந்த கிழக்கு நோக்கு கொள்கை. வேற ஒண்ணும் இல்ல, எக்கனாமிக் வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுவா வந்து கொண்டு வந்ததுதான் கிழக்கு நோக்கு கொள்கை. யாரோட பீரியட்? நரசிம்மராவ் பீரியட். அண்ட் இயர் கண்டிப்பா முக்கியம். இப்படி கேட்டவன் இப்படியும் கேட்கலாம். அதாவது யாரு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டவங்க எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். இல்லனா
நரசிம்மராவ் 1991ல என்ன கொள்கையை கொண்டு வந்தாருன்னு கேட்கலாம். சோ அதுவும் முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்துக. அப்ப இங்க ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னங்கிறது இந்த சைட்ல கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஒத்தி வைப்பு. ஒத்தி வைக்கிறதுனா என்ன? பாராளுமன்றத்தை கூட்டத்தை வந்து ஒத்தி வைக்கிறது, அதுதானே? அப்ப பாராளுமன்றத்தை கால வரையறையற்ற ஒத்தி வைக்கக்கூடியதுதான் வந்து ஒத்தி வைப்பு அப்படின்னு சொல்றது. அப்ப இதுக்கு 3. அடுத்தது குவாரம். குவாரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு அவையில இருக்கக்கூடிய ஒரு அவையை நடத்துறதுக்கான உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தான் வந்து குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமமா எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படிங்கறதா இந்த குவாரம். ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்க. அப்ப 3-1. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி இது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டினுமே பார்த்தோம். ஒரு அவை நடத்தணும்னா மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கினர் இருந்தாதான் அவை நடத்த முடியும். சோ இதுதான் குவாரம். அடுத்தது கங்காரு மூடல். கங்காரு மூடல்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிக்கிறது, எல்லாத்தையும் விவாதிக்காம முக்கியமா எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த கங்காரு மூடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு, எதுல இருக்குன்னா 4th பாயிண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்தது லாம்டக் அமர்வு. இந்த லாம்டக் அமர்வு அப்படின்னா என்னன்னா, புதிய மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பழைய மக்களவையோடைய கடைசியான அமர்வை தான் வந்து இந்த லாம்டக் அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியா இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்கல்ல, அந்த இதுதான் வந்து லாம்டக் அமர்வு. சோ இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்டா கொடுத்திருக்காங்க. அப்ப 3142 அப்படிங்கறதுதான் சரியான வரிசை. அடுத்தது, ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்ன? ஒன்றிய அரசோட நிதி திறத்தையும் மாநிலங்களுடைய நிதி தேவைகளை சமன்படுத்தக்கூடிய நிறுவன வழிமுறைகள் எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நிதி ஆயோக், இன்னொன்னு வந்து நிதி ஆணையம். இந்த நிதி ஆயோக் பத்தி உங்களுக்கு புக்லயே கொடுத்திருப்பாங்க. நிதி ஆயோக் மாநிலங்களின் தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்களை கொண்டு இருக்கிறது. அப்ப நிதி தேவை ஆதாரங்கள் வேணும் அப்படின்னா நிதி ஆயோக் வந்து கண்டிப்பா வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. அப்போ மாநிலங்களுக்கு நிதி தேவையை ஒதுக்கீடு செய்யறது நிதி ஆயோக். நிதி ஆணையம் அப்படின்னா என்னன்னா, இந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்கல்ல, அந்த டாக்ஸ யூனியனுக்கு என்ன அண்ட் ஸ்டேட்டுக்கு என்ன அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறது தான். எவ்வளவு பர்சன்டேஜ் இது எல்லாமே எது பாத்துக்கும் அப்படின்னா இந்த நிதி ஆணையம் தான் பாத்துக்கும், பினான்ஸ் கமிஷன். அப்ப 2 மற்றும் 4 அப்படிங்கறதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார்? இந்த கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. நிதி அறிக்கையை யார் பாராளுமன்றத்துல வந்து அறிமுகப்படுத்துறாருன்னு கேட்டா ஜனாதிபதி, அதாவது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதுவே பண மசோதானா பினான்ஸ் பில், மணி பில் இருக்குல்ல, மணி பில்லுன்னு கேட்டாங்கன்னா இதை யார் அறிமுகப்படுத்துவாங்கன்னா நிதி அமைச்சர் தான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிதின்னு பார்த்த உடனே போட்டுறாதீங்க. பண மசோதா, மணி பில், நிதி மசோதா வந்து யார் அறிமுகப்படுத்துவாங்கன்னா நிதி மந்திரி. ஆனா நிதி அறிக்கையை அறிமுகப்படுத்துபவர் ஜனாதிபதி. நம்மளோட செஷனோட லாஸ்ட் கொஸ்டின், கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும். அதாவது இந்த ஸ்டான்ஸா வந்து எதை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எந்த விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கவும் படுகிறார். அப்ப ஒரு சபாநாயகர் இல்லாதப்போ அந்த சபையை வந்து யாரு வழிநடத்துவாங்கன்னா துணை சபாநாயகர். சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்லது நீக்குறாங்களோ அதே மாதிரிதான் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க, நீக்குவாங்க. இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க, தேர்வு பண்ணிட்டாங்க, பாராளுமன்ற குழுவுடைய உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னாவே அவங்கதான் அதோட தலைவர் ஆவறது இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்காணும் கருத்தோடு கீழ் வருவனவற்றுள் எது மிக சரியாக பொருந்தியுள்ளதுன்னா, பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார் அப்படிங்கறதுதான். சோ இதுதான் வந்து எப்படி அப்படிங்கறத இந்த ஸ்டான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுவார், நீக்கப்படுவார். அப்ப அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அந்த குழுவோட உறுப்பினர் ஆகுறாரு அப்படின்னா முன்னாள் அலுவல் குழுவோடைய தலைவர் ஆகுறாரு அப்படிங்கறத பத்தி தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? உங்களுக்கு இன்கேஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், நீங்க கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அகெயின் பார்த்துட்டு கூட கிளியரா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பை பாய்.